பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆமீன். என்னவா, நான் யோசிக்கிற யோசனை, இருதயத்தில் இருக்கிற தியானமும் நான் பேசுற வார்த்தையும் என் கண்மலையும் என் கோட்டையும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக அது அவருக்கு பிரியமா இருக்கணும், அது அவருக்கு பிரீத்தியா இருக்கணும், அதுல தேவநாமம் மகிமைப்படணும். இன்னைக்கு நீங்க பேசுறதுலயோ இல்ல யோசிக்கிறதுலயோ தேவநாமம் பிரியப்படுதா, தேவநாமம் மகிமைப்படுதா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கான்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. நம்ம நேற்றைய தினத்துல ஜபிச்சது போல நம்ம என்னவா, என் வாய் மீறாதபடிக்கு இருதயத்துல நான் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறேன்னு சொன்னது போல என்னோட இதயத்தை நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். என் வாய் நம்ம மீறிடக்கூடாது, வீண் வார்த்தைகள் வந்துடக்கூடாதுன்னு. அதோட மாத்திரமல்ல, நான் பேசுற வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நான் யோசிக்கிற யோசனை தேவ சமூகத்துல பிரியமா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டதான் நம்ம பேசுறச்சே யோசிக்கிறச்சே தேவநாம மகிமைப்படும், தேவன் அதில் பிரியப்படுவார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்க இருதயத்துல தீர்மானிக்கிறோம் ராஜா, எங்கள் வாய் மீறாதபடிக்கு காத்துக்கொள்ள நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதே நேரத்துல எங்க இருதயத்தின் நினைவுகளும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் தேவனே உங்களுடைய சமூகத்துல அது உமக்கு பிரியமாக இருக்கும்படி, உமக்கு பிரீத்தியாக இருக்கும்படி, உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் பேச நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். இது எல்லாமே ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் இல்லையா, ஜீவனுக்கு ஏதுவான நினைவுகள். இதுல மரணத்துக்கு ஏதுவானது எதுவும் இல்லை. அப்ப நம்ம ஜீவனத்துக்கு ஏதுவான நம்ம நினைக்கிறச்சே நம்மளும் அந்த ஜீவனை அடையவும், மற்றவங்களும் நித்திய ஜீவனை அடையறதுக்கு நம்ம ஒரு கருவி ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவார். ஆமீன். God bless you.